கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இன்று உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் மைய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார்னா, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்க, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, வருங்காலத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் அல்ல உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு அறிய விருப்பமாக இருக்கிறது. அல்லது எப்படி நம்மை நடத்த போகின்றார், நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கின்றாரா என்றெல்லாம் நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னா என்னிடம் கேளுங்கள் என்று சொல்கின்றார். வருங்காலங்களை அவர் ஆதியும் அந்தமுமானவர். நம்ம இன்னைக்கு இப்போ உள்ளதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் உள்ளதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனோ அவர் வருங்காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதான் வருங்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதை அறிய விரும்பி தவறாக ஜீவனுள்ள தேவனை விட்டு மற்றவைகளிடம் போய் கேட்பது, அதை அவர் அருவருப்பாய் பார்க்கின்றார். சவுல் ராஜாவை குறித்து பார்க்கின்றோம். அவர் யுத்தத்தில் என்ன நடக்க போகுது என்பதை குறித்து கேட்கும்படியாக அவர் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடி போனார் என்று பார்க்கின்றோம். அது தேவனுக்கு அருவருப்பானது என்றும் நம் வேதத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, கர்த்தரிடம் கேட்டால் அவர் அழகாய் நடத்துவார். சில காரியங்களை நமக்கு ஓமைகளாக அல்லது மறைப்பொருளாக நமக்கு தரிசனத்தின் மூலமோ சொப்பனத்தின் மூலமோ அல்லது தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவோ நமக்கு வெளிப்படுத்துவார். வேதமே நமக்கு வெளிச்சம். இந்த வேதத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்ளலாம், நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, வருங்காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரிடத்தில் கேட்கும்படி நம்ம வேதத்தை வாசித்து அதில் உள்ள வசனங்களை நம்ம பற்றி கொண்டாலே போதும், பிடித்து கொண்டாலே போதும். குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ தேவனுக்குள்ள விசுவாசத்தோடு நல்ல கட்டப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறார்கள். ஏன்னா நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கின்றது. அவர் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் என்று எழுதி வைத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும். எனவே நமக்கு அதை குறித்து கலக்கம் இல்லை. என்றாலும் ஒரு காரியத்தை அறிய வேண்டுமானால், இந்த இடத்துல வீடு கட்டலாமா அல்லது திருமண சம்பந்தம் இது சரியானதா என்று குறித்து ஏதாகிலும் இந்த தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் அறிய வேண்டுமானால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு எப்படியாகிலும் அறிய பண்ணுவார். வேதத்தில் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் ரெபேக்காளை குறித்து எழுதியிருக்கின்றது. ரெபேக்காள் திருமணமாகி சுமார் 20 வருடங்கள் அவள் மலடியாக இருந்தாள் என்று பார்க்கின்றோம். ஈசாக்கு விண்ணப்பம் செய்த பொழுது ரெபேக்காள் கருவுற்றாள் என்று எழுதியிருக்கின்றது. அப்பொழுது பாருங்க, ரெபேக்காளுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதை அறிந்து ரெபேக்காள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22வது வசனம், அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, யார்கிட்ட விசாரிக்க போனால்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பாருங்க, கர்த்தரிடத்துல போய் விசாரித்ததுனால அழகாய் அந்த 2 பிள்ளைகளை குறித்த ஒரு அவுட்லைன் அருமையாக ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துருச்சு, வார்த்தைகள் வந்துருச்சு. அப்போது ரெபேக்காளுக்கு தெளிவாக திட்டமாக பிள்ளைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. பிரியமானவர்களே, வருங்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்கிறார். அதனோடு கூட என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்று வெள்ளிக்கிழமை
அநேகர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இதை செய்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியைகள் தான். சகலத்தையும் அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஞானிகளும் நீதிமான்களும் கர்த்தருடைய கைவசமாக இருக்கிறார்கள், அவருடைய கைகளில் இருக்கிறாங்க. எனவே எல்லாமே கர்த்தருடைய கைகளில் இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அவற்றை நம்ம உரிமையாய் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த நபரை மாற்றுவீராக, அல்லது இந்த காரியத்தில் நீர் அற்புதம் செய்வீராக, அல்லது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அருமையாய் அற்புதமான காரியங்களை செய்வீராக என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். எல்லாமே தேவனுடைய கைகளில் இருக்கின்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் வரும் காரியங்களை உம்மிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு உம்மிடத்திலே ஆண்டவரே கட்டளையிட்டு ஜெபிக்க பழகிக்கொள்ளவும் நீர் உதவி செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.